ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பண்ணையில் இன்றைக்கி பாருங்க, ஈவினிங் வந்து நம்ம அரிசி கம்பு ஏதாவது ஒன்று போடணும். ஈவினிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது அந்த இப்போ பாருங்க, நம்ம அரிசி போட்டிருக்கோம் ஈவினிங் தீவனமாக. ஆல்ரெடி நம்ம பாருங்க வீடரில் தீவனம் வச்சுருக்கோம். அது சாப்பிட்டாலும் வெளியில் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தாலும் அடையிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியோ கம்போ நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணையில் போடுவோம். அது மாதிரி முக்கியமான விஷயம், இப்போ இந்த வெயில் ஆரம்பிக்கிறதுல வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் வருது. கொஞ்சம் கோழிகளை குஞ்சுகளை வந்து மேய்ச்சலுக்கு போகும்போது கழிவு உள்ள இடத்துல மேய்ச்சலுக்கு விடாதீங்க. அப்படி இருந்தாக்கா அதெல்லாம் நல்லா வெப்பம் பட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் மேய்ச்சலுக்கு விடுங்க குஞ்சுகளை. கோழிகளுக்கும் கழிவுகள் அசுத்தங்கள் உள்ள இடத்துக்கு விடாதீங்க. இது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க, கோழி குஞ்சுகள் வந்து நீங்கள் நோய் வருதுனாக்கா அவங்களுக்கு நீங்கள் வந்து கழிவு வந்து சரியாக பராமரிக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், நான் ஒரு அடி ஹைட்டில் தான் சார் வச்சுருக்கேன், அது கழிவு ஆல்ரெடி ட்ரை ஆகிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போனா நோயே வராதுங்க அப்படின்னு சொல்லி அவர் சஜஷன் சொன்னார். ஆனால் அதுதான் 80% உண்மை. ஆனால் அதையும் மீறி வருது உண்டு. பட் இப்போ நம்ம பண்ணையில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரத்த கழிச்சல் வெள்ளை கழிச்சல் இருக்குன்ட்டு. நம்மளதுலாம் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிடுச்சு. பாருங்க பிளேட்டில் கஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கஞ்சி தண்ணி. நம்ம இன்றைக்கி சாப்பாடு கலந்து வைக்கல அவங்களுக்கு, அதனால் கஞ்சி தண்ணியாக வச்சுட்டோம். நம்ம பண்ணையில் இப்படி தான் மூவ் பண்ணுறோம். இது நல்லா இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.